இன்றைய தினம் சிபிஐ முன்பாக விஜய் ஆஜராகி விளக்கம் அளிக்கவிருக்கிறார். தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படம் குறித்தாகவும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த அந்த வழக்கும் வருகிறது. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை. சினிமாவையும் யதார்த்த வாழ்க்கையையும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து பார்க்க இயலாது. 42 நமது தமிழ் சொந்தங்கள் கரூரில் உயிரிழந்தது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு அவருக்கு அழைப்பு போய்கொண்டிருக்கிறார். நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த 42 உயிர்களினுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்கு யார் காரணம், யார் காரணமாக இருந்தாலும் தப்பு செய்திருந்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் மாண்புமிகு முதலமைச்சர் சில நடவடிக்கைகளை எடுத்தார். ஆனால் அது இன்றைக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அதோடு நீங்கள் சொன்னதை போல சினிமாவிலும் அவருக்கான சிக்கல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் அது பாஜகவாக மேலே ஆட்சியில் இருக்கிற பாஜகவானாலும் தாவேகானாலும் நம் மக்களுக்கு தேவையானது நியாயம். அந்த நியாயம் கிடைப்பதில் எந்த விதத்திலும் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவோ அல்லது அரசியல் வெற்றிக்காகவோ எங்கள் மக்களை, நமது மக்களின் இந்த உயிரை பணயம் வைத்து விடக்கூடாது என்பதுதான் ஒன்றிய அரசிற்குமான ஆலோசனையும் அதுதான், எதிர்பார்ப்பும் அதுதான். திமுகவை பொறுத்த வரைக்கும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான். ஆனால் இப்பொழுது அவர் போவதற்கு வருவதற்கு இவ்வளவு காவல், இவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பதிலாக என்னை பொறுத்த வரைக்கும் பனையூருக்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரித்திருந்தால் விஜய்க்கும் வசதியாக இருந்திருக்கும், அரசாங்கத்திற்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குமோ என்கிற ஒரு பார்வை எங்களிடம் இருக்கிறது. மற்றபடி இதில் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. விசாரணை போகிற போக்கை பார்த்தால்தான் நாம் அதில் அடுத்த கருத்துக்களை சொல்லுவோம்.